என்ன பிபி, அந்த ஆள் வந்து உன்னை பார்க்கவா இப்படி மாஞ்சு மாஞ்சு மேக்கப் போட்டுக்கிட்ட? ச்சே. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கலை. நீ எல்லாம் எப்படி மாப்பிள்ளை பார்க்காமே ஒத்துக்கிட்ட? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடி செய்யறது? நம்ம விருப்பத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லாதப்போ யாருக்கிட்ட போய் என்னடி பேசுறது? உனக்கு இப்படி நடந்திருந்தா என்ன பண்ணிருப்ப கலை? நான் பிறந்ததுல இருந்து எந்த வசதியுமே அனுபவிச்சதில்ல. உனக்கு செஞ்ச அளவுக்கு கூட என் அப்பா அம்மா எனக்கு செய்யலடி. இப்ப நான் கடை வச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னு தெரியுமா? வறுமைதான். நம்ம கூட பாரதி படிச்சிருக்கோம் தெரியுமா? கொடியது கொடியது இளமையில் வறுமை கொடியதுன்னு. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா, அதுவும் தேடி வந்திருந்தா, ஒருவேளை நானே சம்மதிச்சாலும் சம்மதிச்சிருப்பேன். என்னடி லூசு மாதிரி பேசுற? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாப்பிளையும் தாண்டி எந்த கவலையும் இல்லாம ரொம்ப வசதியா காரு பங்களான்னு வாழ போற வாழ்க்கை தாண்டி என் கண்ணு முன்னாடி தெரியுது. அந்த ஆளு இதோட நிறுத்தல. அவங்க ஆளுங்களை அனுப்பி நான் எங்க போறேன் வரேன்னு கண்காணிக்கிறாங்க. என் கையில செல்போன் வர கொடுத்து வேவ் பாக்குறாங்க. போனா எங்க காட்டு. சூப்பரா இருக்குடி. நம்பர் கூட, நான் என் கடையில இருந்து போன் பண்றேன். எனக்கு மட்டும் இப்படி நடந்திருந்தா கண்காணிக்க கூட வர ஆளுங்கள பாடி கடை நினைச்சுக்குவேன். போனு எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்ச வசதின்னு நினைச்சுப்பேன். இப்ப நான் வந்து உன்னை பார்த்து புலம்புனதெல்லாம் வேஸ்ட்ன்னு நினைச்சுக்கிறேன். கிளம்புறேன். ஏன் நில்லு. நான் ஏன் இடத்துல இருந்து பாக்குறேன். அது உனக்கு சரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சரி, நான் கிளம்புறேன். ஏம்மா இப்படி பாக்குற? நான் தான்மா. உன்னை பார்த்த பிறகு தாண்டி மனசுக்கு நிம்மதியே வருது. சாப்பிட்டியா? இல்லம்மா. வா, அம்மா ஊட்டி விடு. உட்காரு. நீ சாப்பிட்டியாம்மா? சொல்லுமா, நீ சாப்பிட்டியா? நெஞ்சே வெடிச்சு போற அளவுக்கு உங்க அப்பா பேசின அப்புறம் எப்படி பொண்ணு சோறு இறங்கும்? ஆரம்பத்துல தெரியாம இருந்தாலும் விஷயம் தெரிஞ்ச அப்புறம் உங்க அப்பா பேசின பேச்சு இருக்கு பாரு, என் மனசே ஆறல. அம்மா, அது கூட பரவாயில்ல பொண்ணு. நீ கிளம்பி போன அப்புறம் மறுபடியும் தான் செஞ்சதெல்லாம் நியாயன்ற அளவுக்கு பேசினாரு பாரு. அப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பொண்ணு. அப்பா மேல என்ன கல்யாணம் பண்றது அப்பாக்கு முழு சம்மதம் அம்மா. அப்பா ஏம்மா அப்படி சொல்றாரு? என்ன பார்த்தா அவருக்கு பாவமாவே தெரியலையா?
நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? என் வயித்துல வந்து பிறந்த தாண்டி நீ செஞ்ச தப்பு. வேற எங்கேயாவது பிறந்திருந்தா இந்த கொடுமை உனக்கு நடந்திருக்காது. பிறந்ததுல இருந்து ஆத்தாவோட ஏச்சும் பேச்சும் கேட்டு கூனி குறுகி நின்ன. உங்க அப்பாவோட அடங்கி போற குணத்தினால கேள்வி கேட்க வேண்டிய நான் வேடிக்கை பார்த்துட்டு நின்ன. இப்ப என்னடான்னா எந்த மாப்பிள்ளையும் அமையல, வர இந்த மாப்பிள்ளையும் ஏன் விடணும்னு உங்க அப்பா என்கிட்டயே பேசுறாரு. நமக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை இந்த ஆள் மாப்பிள்ளைய வந்துதான் அமையணுமா? கஞ்சியோ கூழோ இத்தனை நாள் அதை குடிச்சிட்டு மானத்தோட நாம வாழலையா? நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு. இனிமேலும் வசதியான வாழ்க்கை, காரு, பங்களான்னு எதுலையுமே எனக்கு இஷ்டம் இல்லை பொண்ணு. இன்னும் கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டா நீ நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போயிட மாட்டியா? இல்ல கவிதா வினோத் தான் போக மாட்டாங்களா? இப்படி குறுக்கு வழியில ஊருக்கு முன்னாடி கூனி குறுகி நிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல பொண்ணு. வேலாயுதம் ஆளுங்க மிரட்டல் ஒரு பக்கம், உங்க அப்பாவோட மாற்று ஒரு பக்கம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பொண்ணு. சும்மா இருந்த உனக்குள்ள கல்யாண கனவு ஏற்பட்டதுக்கு நானும் ஒரு காரணம் தான் பொண்ணு. ஆனா சத்தியமா அப்பெல்லாம் என் பொண்ணு பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போறான்னு தான் அப்படி செஞ்சேன். என்ன மன்னிச்சிடு பொண்ணு, என்ன மன்னிச்சிடு. ஏம்மா, சார் நல்லா காஸ்ட்லியா ரிச்சான புடவைங்களா? எடுத்துறேன் சார், பாருங்க. பாருங்க சார். இதை பேக் பண்ணிடுமா? பேக் பண்ணு. சரிங்க சார். இன்னொன்று அந்த கிரீனையும் பேக் பண்ணிடு. ஓகே சார். ஜோசியம் சும்மா சொல்லக்கூடாதுயா. அந்த பார்லர்காரங்க சும்மா செமத்தியா பண்ணியிருக்காங்கய்யா. முகமெல்லாம் நல்லா பளபளப்பு ஏறி தான் இருக்கு இல்லையா? வாங்க வேண்டியது என்ன நிறைய இருக்கே. இப்படி உங்களே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தங்க? ஆமாயா, எப்போ கல்யாணம்னு மனசு அலப்பாயுதியா. அதை புரியாம அந்த பொண்ணு என்னடான்னா கோயம்புத்தூர் பஸ் ஏற போயிருக்கு. அதெல்லாம் சரியாயிடுங்க, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். என்னமோ நீ தான் சொல்ற, என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. அது என்னமோ சேட்டிங் நாம, அதில் ஒரே டைமில் 4 பொண்ணுங்கிட்ட பேசுகிறவங்களாம் இருக்கானாமே, தெரியுமா? நம்மலாம் வேஸ்டியா? சாட்டிங்கோ சீட்டிங்கோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பொண்ணுங்களுக்கு உங்களை பிடிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. ஏதாவது பரிசை கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்புறம் நம்மளை பிடிச்சு போனதுக்கு அவங்க நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களா? அதான் இல்ல. உங்களுக்கு டேஸ்ட் சரியில்லை, கடைக்கு வந்து நான் செலக்ட் பண்றேன், கூட வந்து பில்லை மட்டும் நீங்க கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. என்னையா பொண்ணுங்களை பத்தி புட்டு புட்டு வைக்கிற? நம்ம தொழில் அஸ்ட்ராலஜினாலும் நமக்கு சைக்காலஜி அத்துப்படி. இப்ப என்னன்ற, துணி எடுத்தா மட்டும் போதாது, வேற ஏதாவது வாங்கணுங்கிற அதானே? கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும்யா. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு விலையை விட வித்தியாசம் தான் பிடிக்குது. தம்பி சார், ஒரு நிமிஷம். பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது கிஃப்ட் இருக்கா? உங்க பொண்ணுக்கா சார்? தம்பி,
உங்க கடையில பொண்ணு யார் என்னன்னு சொன்னாதான் பொருளை விப்பீங்களா? சே அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. யாருக்கு என்ன பிடிக்கணும் தெரிஞ்சா என்ன வாங்கலாம்னு பக்காவா சொல்லிடல. சரி, கட்டிக்க போற பொண்ணுக்கு என்ன தரலாம்? ஓ இப்ப புரியுதுங்கய்யா. சாரு அவர் மருமகளுக்காக என்ன வாங்கலாம்னு பாக்குறாரு. சரி விடு, இது சரிப்பட்டு வராது. நாங்க போய் முதலாளியை ஐயா பார்த்துக்கிறோம். இருங்கய்யா.